வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரவி ஃப்ரம் Ravi.03. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ போக்கோவில் ரீசெண்டாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் போக்கோ M2 Pro. அதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த மொபைலை பற்றி. இந்த மொபைல் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். இந்த மொபைலோட காப்பி வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோவோட காப்பி அதுமாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ ஒரிஜினலாக பார்த்துடலாம். அது இல்லாமல் வந்து இந்த ஃபோனோட கரண்ட் சேல் வந்து ஃப்ளாஷ் சேல் மட்டும் தான் விட்டுருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஃப்ளாஷ் சேல் மீன்ஸ் வந்து இப்போ 12 PM விடுறாங்க. சம் டேஸில் வந்து 12 PM விடுறப்போ வந்து 12 PM to 12 அந்த நெக்ஸ்ட்டு 1 minute வந்து ஃபுல்லாக வந்து சேல் காலி ஆகிடும். அதுதான் ஃப்ளாஷ் சேல்னு சொல்கிறது. நான் வந்து இந்த மொபைலை வாங்க 2 times ட்ரை பண்ணேன். ஃப்ளாஷ் சேலில் கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. 3rd time வந்து நான் வந்து ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன். எப்படி ஃப்ளாஷ் சேலில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு தனி ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இது ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ் சேலில் எப்படி வாங்குறதுன்னு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் உங்களுக்கு அது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு கிளியர் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக போட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். அதுக்கு முன்னாடி நான் வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் கிரேட் போக்கோ M2 Pro. இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்குள்ளே வந்து சிம் எஜெக்ட் டூல் இருக்குது. அது இல்லாமல் வந்து சிலிக்கான் பேக் கேஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ M2 Pro யூசர் கைட். அது எதுக்கு நமக்கு அது வேண்டாம், தூக்கி போடுங்க இது ரெண்டுத்தையும். இப்போ வந்து சிலிக்கான் பவுச் தான் இருக்குது. சிலிக்கான் பவுச் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இப்போ வந்து இதுதான் புதுசுன்னு நினைக்காதீங்க. இது வந்து எல்லா ப்ராண்ட்லேயும் இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க சிலிக்கான் பவுச்சு. விடுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராலாம் இல்லை, ஓகேவாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் தாங்கலாம் தெரியல, யூஸ் பண்ணிவிட்டுனா சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கிரேட் M2 Pro இருக்குது உள்ளே. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இல்லை வெயிட் பண்ணுங்கள். இதை ஓரமாக வச்சுருவோம். அது ஃபுல்லாக பாக்ஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அட்டை நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுருக்காங்க. அது ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து அது வரமாது. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி வந்து நல்லா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். ஓகே ஃபைன், எல்லாமே ஃபைன் தான் நம்மளுக்கு. அது ஓகேல போட்டுருவோம். அது இல்லாமல் வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து நம்மளுக்கு 33 watt அடாப்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே வந்துடுச்சு. இதில் வந்து 33 watts அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 33 watts அடாப்டர்னா அப்படின்னு சொல்ல வந்து ½ an hourக்குள்ளே வந்து 30 minutes வந்து 50% சார்ஜ் ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. 1 hourக்குள்ளே வந்து 100% சார்ஜ் ஏறிடுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் இதுதான் இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து ஆக்சுவலி 33 watt வந்து பாக்ஸ்க்குள்ளே தரது. நார்மல் ரெட்மி ஃபோன்லாம் போனீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 33 watt சப்போர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பாக்ஸில் எதுவுமே தரமாட்டாங்க. இவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இந்த மொபைலில். ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன் மக்களே. ஸ்டார்டிங்கில் வந்து பாக்ஸ் முன்னாடி வந்து இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. போக்கோ M2 Pro சிப்செட் பார்த்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு Snapdragon 720G. இது வந்து இந்த மிட்ரேஞ்ச் ப்ராசஸருக்கு செம்ம நல்ல ப்ராசஸர். இதை வச்சு PUBG எல்லாமே வந்து சூப்பராக ஆடலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஐஎண்டு கிராஃபிக்ஸ் வச்சு ஆட முடியாது. மீடியமுக்கு கொஞ்சம் மேலே வச்சு நல்லா சூப்பராக ஆடலாம். செகண்ட் வந்து இன்பாக்ஸ் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர், 5000 mAh பேட்ரி. பேட்ரி மேசிவாக இருக்கும் போட்டுருக்காங்க. 5000 mAhனா நல்லா தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சார்ஜும் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தராக வீடியோ போடுறேன். ஃபுல் HD டிஸ்பிளே 6.67 நல்லா ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 48 MP குவாட் கேமரா. பேக் சைடில் வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பாக்ஸில் பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிற மக்களே வந்து ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து 14,000லேருந்து 17,000 வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. இந்த ரேஞ்சில் 14,000 வந்து 4GB 64GB வந்து வேரியண்ட் வருது. நான் வாங்கினது 6GB 128GB வேரியண்ட்டு. நான் வாங்கின கலர் பிளாக் ஷேட்ஸ் ஆஃப் பிளாக்கு, 2 shades ஆஃப் பிளாக்கு. ஆனால் வந்து ஆக்சுவலி வந்து ப்ளூ அப்புறம் வந்து க்ரீன் வந்து 2 வேரியண்ட் விற்றுட்ருக்காங்க. நான் பிளாக் தான் ட்ரை பண்ண வாங்கினேன். அதுக்கே வந்து மெயினாக போட்டிருக்காங்க அப்புறம் மேட் இன் இந்தியா. அதுதான் எந்த அளவுக்கு மேட் இன் இந்தியான்னு தெரியல, நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த கிரேட் M2 Pro வெளியே எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இதுதான் த கிரேட் M2 Pro. இதை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் வந்து 16 MP மெகாபிக்சலு. பேக் சைடு பார்த்தா 4 குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து 14 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க குவாட் கேமரா செட்டப்னு. கீழே ஃப்ளாஷ் இருக்குது. அது கீழே வந்து நார்மலாக ஸ்டிக்கரு, சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ எல்லாமே வந்து ஹெட்டுக்கு 0.914, பாடிக்கு 0.6, எல்லாமே இந்தியனோட லிமிட்டுக்கு உள்ளதாக இருக்குது. இந்தியனோட சார் வேல்யூ லிமிட் பார்த்தீங்கன்னா 1.6 தான் இருக்குது. அது கீழே எல்லாமே இருக்குது. ஓகே ஃபைன், இது யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதில் நம்ம மேல் சைடு பார்த்தீங்கன்னா வந்து 2 மேலே வந்து 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்ஃப்ராரெட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து நீங்கள்
இதை வச்சு வந்து டிவி ரிமோட்டாகவும் இல்லை எது ஹோம் தேட்டர் எதுவாக இருந்தாலும் டிவி ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. அதுக்கு நான் அவங்களே ஸ்பெசிஃபிக்காக ஆப் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கான்னு பார்த்துருவோம் நம்ம உள்ள. அது இல்லாமல் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஜாக்கு, அப்புறம் வந்து டைப் சி கேபிள், டைப் சி சார்ஜ் போட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டனு. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளேலையும் பேக்லேயும் சைடில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பவர் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இதுதான் இப்போ ரீசெண்டாக மொபைல் எல்லாத்தையும் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியல எனக்கு. நான் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி நான் ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு ஃபர்தராக இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த மொபைலை ஃபுல்லாக யூஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து இது போட்டிருக்காங்க, சிம் கார்டு போடுற ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம கிரேட் M2 ப்ரோவோட கலர் பாருங்கள். இதுதான் வந்து 2 ஷேட்ஸ் ஆஃப் பிளாக்கு. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? 2 ஷேட்ஸ் ஆஃப் பிளாக்கு, மேலே ஒரு பிளாக்கு கீழே ஒரு பிளாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன பெரிய டிஃப்ரென்ஸு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு மாதிரி க்ரே கலரில் கீழே வந்து டார்க்காக பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை இதில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் ஆன் பண்ணிடலாம். இந்த கிரேட் POCO M2 ப்ரோ ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி POCO சிம்பிள் வருது, பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு போட்டிருக்காங்க. இது எப்பவுமே எல்லா மொபைலும் போடுறது தான். POCOக்கு ரெட்மிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நிறைய கேட்டிங்கன்னா, POCOக்கும் ரெட்மிக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா POCOவில் வந்து ஆட்ஸ்லாம் அவ்வளோ வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணதில்லை POCO. இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் மொபைல். POCOவில் ஆட்ஸ் வராது, ரெட்மியில் ஆட்ஸ் நிறைய வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தராக இந்த மொபைலை பற்றி தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போட்டு விடுவேன். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு வந்து ஆன் பண்ணியாச்சு. இதுதான் பாருங்கள், ஃபோனோட ஃப்ரண்ட்டில் ஃபங்க்ஷனில் நல்லா இருக்குது டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் ஃபோனு. இது வந்து POCO லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. POCO லான்ச்சர்னால வந்து ஃபோன் அருமையாக இருக்குது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. கேமரா செட்டப்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன வீடியோ தேவைப்படுது, இப்போ வந்து கேமரா பற்றி ஸ்பெக்ஸ் பற்றி எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட போகிறேன் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில். இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வந்து நான் ஃபுல் யூஸ் பண்ணி கேமரா எப்படி, பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகுது, எப்படி எவ்வளோ நேரம் தாங்குது, பேக் வீடியோ எப்படி ஹீட் ஆகுதா இல்லையா, எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, கேம் ஆனால் எப்படி இருக்குது, PUBG ஆனால் எப்படிலாம் இருக்குது, எல்லா செட்டப்பும் நான் போடுவேன். இதை மீறி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் உங்களுக்கு அதையும் சேர்த்து நான் உங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணி கரெக்டாக போடுவேன். இல்லைனா வந்து அப்புறம் நான் மறந்துடுவேன். மறக்காமல் போட்டுருங்க. அவ்வளோதான் மக்களே. இதோட POCOவோட M2 ப்ரோவோட செட்டப்பு இவ்வளோ தான். பாக்ஸில் வந்து மொபைல் இருக்குது, பேக் கேஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. அவ்வளோதான். ஹெட்ஃபோன் எவனும் தரமாட்டான், இவனும் தரமாட்டான். அதனால் வந்து எப்பவும் போல் ஹெட்ஃபோன் கிடையாது. அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. திஸ் இஸ் அ POCO M2 ப்ரோ செட்டப் மக்களே. அவ்வளோதான். இன்னோட இந்த கதையை வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தராக வீடியோ வேணும்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன் ஸ்பெஷலாக. அவ்வளோதான் மக்களே. நான் யூஸ் பண்ணி 2 வீக்ஸ் அப்புறம் இதோட ரிவ்யூ வீடியோ போடுறேன். அப்போ வந்து ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிளியரிஃபிகேஷன் தான் திரும்பி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே. ஹேவ் ஃபன். பை 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 பை.